சிறையில சந்திச்சுக்கிட்ட கைதிங்க ஒண்ணு கூடி அடுத்த கொள்ளைக்கு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா கொள்ளையடிச்ச சில மணி நேரங்கள்லயே காவல்துறையினர்கிட்ட வசமா சிக்கி இருக்காங்க. என்ன நடந்தது, அவங்க போட்ட மாஸ்டர் பிளான் தான் என்ன பார்க்கலாம். ஈரோட்டுக்கு பக்கத்துல இருக்க கள்ளுக்கடை மேடு அண்ணாமலை பிள்ளை வீதியில இருக்கவங்க சாவித்ரி, 65 வயது ஆகுது. இவருடைய கணவர் மணி கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிரிழந்த நிலையில இவருடைய வீட்டை வாடகைக்கு விட்டு அதுல வரக்கூடிய பணத்தை வச்சு தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த 1ஆம் தேதி இரவு சாவித்ரியோட வீட்டுக்குள்ள யாரோ அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க. இத பார்த்து பயந்து போன சாவித்ரி பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு வந்த கும்பல் ஒண்ணு அவங்க வாயில கைய வச்சு கத்த முடியாத மாதிரி பொத்திட்டு அவங்கள சரம் மாறியா தாக்கி கழுத்துல காதுல போட்டிருந்த நகை முதற்கொண்டு வீட்டுல இருந்த 19 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இத பத்தி வெளியில சொன்னா கொன்றுவோம் அப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துல சாவித்ரி அக்கம் பக்கத்தினரை கூப்பிட்டு உறவினர்களுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. உடனடியா அவங்கள மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பத்தி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. சிசிடிவி காட்சிகளோட அடிப்படையில சுத்து வட்டாரத்துல யார் யாரெல்லாம் சந்தேகப்படும்படியா வந்துட்டு போனாங்க அப்படிங்கறத கண்காணிக்க தொடங்கி இருக்காங்க. அதுல வினோத், கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற 2 பேரும் சந்தேகப்படும்படியான நடவடிக்கையோட அங்க இருந்த கிரவுண்ட் பக்கத்துல சுத்தி வர்றத காவல்துறையினர் கண்காணிச்சிருக்காங்க. உடனடியா அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறம் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு. வினோத்தும் கோபாலகிருஷ்ணனும் சாவித்ரி தனியா வசிச்சுட்டு வராங்க அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்க கிட்ட நிறைய நகை இருக்கு, அதை எப்படியாவது கொள்ளையடிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்த ஏற்கனவே கோபாலகிருஷ்ணனுக்கு சிறையில பழக்கமான நாமக்கலை சேர்ந்த புஷ்பராஜ் அப்படிங்கறவங்க கிட்ட சொல்லி இருக்காங்க. ஆனா புஷ்பராஜ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, என்னால இதுல உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு ஒதுங்கி இருக்காரு. ஆனாலும் குணா அப்படிங்கிற தன்னுடைய நண்பரை அறிமுகப்படுத்தி இருக்காரு. குணா, சரி நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து திட்டம் தீட்டி இருக்காங்க. போய் அந்த வீட்டை அடிக்கடி நோட்டமிட்டு இருந்திருக்காங்க. எந்தெந்த நேரத்துல யார் யார் வருவாங்க போவாங்க, எந்த நேரத்துல எல்லாம் அவங்க எப்பவுமே தனியா இருப்பாங்க, எப்ப போனா சரியா இருக்கும் அப்படின்னு சிசிடிவி இல்லாத இடத்துல நம்ம எப்படி போறது அப்படின்னும் நிறைய குறுக்கு வழிகளை யோசிச்சு போலியான நம்பர் பிளேட்ல ஸ்டிக்கர் ஒட்டின கார்ல ஈரோட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு சாவித்ரியுடைய வீட்டுக்கு குணா உட்பட 2 பேர் போயிருக்காங்க. பாத்ரூம்ல பதுங்கி இருந்த சாவித்ரி அசந்த நேரத்துல அவங்கள தாக்கிட்டு நகைகளை கொள்ளையடிச்சிட்டு கார்ல கொடுமுடி வழியா கரூர் போய் அப்புறமா நாமக்கலுக்கு போயிருக்காங்க. இதுக்கு குணா, மூர்த்தி, வினோத், புஷ்பராஜ் அப்படிங்கிற 4 பேருமே உடந்தையா இருந்திருக்காங்க. கொள்ளை நடந்த சமயத்துல வினோத்தும் கோபாலகிருஷ்ணனும் சாவித்ரியுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மைதானத்துல இருந்தபடி உளவு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஏற்கனவே அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. காவல்துறை விசாரணையிலையும் அக்கம் பக்கத்தினர் அதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. கொள்ளையடிச்ச நகையில வினோத்தும் கோபாலகிருஷ்ணனுக்கும் எந்தவித பங்கும் கொடுக்கல அப்படின்னும் புஷ்பராஜுக்கு வெறும் 10,000 மட்டும் கொடுத்ததும் தெரிய வந்திருக்கு. வினோத்தையும் கோபாலகிருஷ்ணனையும் உடனடியா கைது செய்து அவங்க கொடுத்த தகவலின் பேர்ல புஷ்பராஜையும் கைது செய்திருக்காங்க. இந்த வழக்குல இவங்களுக்கு உதவி செஞ்ச குணா எங்க இருக்காரு அப்படின்னு காவல்துறையினர் தொடர்ந்து தேடிட்டு வராங்க.